12ஆம் தேதி திருச்சி லலிதா ஜுவல்லரியில் 2 பேர் முகமூடி அணிந்து நகைக்கடையின் பின்புறமாக துளையிட்டு கொள்ளையடித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. அதைத் தொடர்ந்து திருச்சியில் தனி சிறப்பு குழு அமைக்கப்பட்டு தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தார்கள். அப்பொழுது கொள்ளையடித்தவர்களில் ஒருவரான மணிகண்டன் திருவாரூர் சுங்கச்சாவடியில் சிக்கினார். அவரிடமிருந்து 6 கிலோ தங்க நகைகள் மீட்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சுரேஷ் என்பவர் சரணடைந்தார். இந்த நிலையில் இவர்களுக்கு திட்டம் போட்டுக் கொடுத்த திருவாரூர் முருகனை தனிப்படையினர் தீவிரமாக தேடி வந்த நிலையில் அவர் கடந்த 11ஆம் தேதி பெங்களூரு நீதிமன்றத்தில் சரணடைந்தார். முருகன் மீது ஏற்கனவே பல்வேறு மாநிலங்களில் 1000க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. மே மாதம் அண்ணா நகரில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டதாக சுமார் 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. இந்த நிலையில் பெங்களூரு போலீசார் முருகனை விசாரணை காவலில் எடுத்து தொடர்ந்து விசாரித்து வந்தார்கள். அப்பொழுது முருகன் கொடுத்த தகவலின் அடிப்படையில் திருச்சி அருகே திருவரங்கூர் பகுதியில் மாங்கூர் என்னும் இடத்தில் காவேரி கரையோரத்தில் கொள்ளையடித்த நகைகளை புதைத்து வைத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் பெங்களூருவில் இருந்து சுமார் 7 பேர் கொண்ட குழு முருகனோடு வந்து அந்த நகைகளை காவிரி கரையோரத்திலிருந்து தோற்றிருக்கிறார்கள். ஒரு கருப்பு பையில் சுமார் 12 கிலோ அளவுள்ள நகைகளை போட்டு அதன் மீது பாலித்தீன் கவரால் சுற்றி மண்ணில் புதைத்து வைத்திருந்திருக்கிறார். அந்த நகைகளை பெங்களூரு காவல்துறையினர் இங்கிருந்து மீட்டு எடுத்து சென்றிருக்கிறார்கள். பெங்களூருவிற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். திருச்சி தனிப்படையினர் தொடர்ந்து திருவாரூர் முருகனை தேடி வந்த நிலையில் அவர்கள் மண்ணை தூவி அவன் பெங்களூருவில் சென்று சரணடைந்திருக்கிறான். பெங்களூரு போலீசார் இங்கு வந்து நகைகளை மீட்டு சென்ற விவரம் தமிழக காவல்துறையினருக்கு தெரியவில்லை என்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முருகனை விசாரணை காவலில் எடுக்க திருச்சி போலீசார் தொடர்ந்து முயற்சி செய்து வந்ததாகவும் ஆனால் அது பலனளிக்கவில்லை என்றும் தெரிகிறது. தொடர்ந்து முருகனிடம் பெங்களூரு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஏற்கனவே பெங்களூருவிலும் நிறைய இதுபோன்ற நகை திருட்டு உள்ளிட்ட சம்பவங்களில் முருகன் ஈடுபட்டிருப்பதாகவும் அதில் உள்ள நகைகள் இருக்கின்றனவா அவற்றை மீட்க முடியுமா என்கிற அடிப்படையில் பெங்களூரு போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். திருவாரூர் முருகனை பொறுத்தவரையில் துளையிட்டு கொள்ளையடிப்பதில் கைதேர்ந்தவர் என்பதால் பல்வேறு வழக்குகள் அவர் மீது நிறைய மாநிலங்களில் இருக்கின்றன. அந்த அடிப்படையில் தொடர்ந்து பெங்களூரு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகிறார்கள். கிறிஸ்டோபர், அரசு தற்போது இந்த பெங்களூரு போலீசாரிடம் இருக்கக்கூடிய நகைகள் தமிழக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுமா? அதற்கான சாத்தியம் இருக்கிறதா? தமிழக போலீசார் தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த லலிதா ஜுவல்லரியிலிருந்து திருடப்பட்ட நகைகள் தங்களுக்கு தர வேண்டும் என்கிற அடிப்படையில் மனு கொடுத்தால் அவர்கள் அங்கிருந்து பரிசீலித்து அந்த நகைகள் லலிதா ஜுவல்லரியிலிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட நகைகள் இருந்தால் திரும்ப தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் பெங்களூருவில் கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளும் அவனிடமிருந்து மீட்கப்பட வேண்டிய ஒரு சூழல் இருப்பதால் அந்த நகைகளை ஆய்வு செய்வார். ஏற்கனவே தமிழக போலீசார் அங்கிருந்து விசாரணை காவலில் எடுக்க செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த நகைகள் தொடர்பாக இந்த விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவை தமிழகத்தில் இந்த நகைகள் கொள்ளையடித்த நகைகள் தான் என்பது உறுதியானால் மட்டுமே ஒப்படைக்க வாய்ப்பிருக்கிறது. கிறிஸ்டோபர், ಇನ್ನೊಂಚೂರು ಹಿಂದೆ ಅವನ ಕಡ್ಲಿ ಮುರುಗ